worthy of giving such counsels either. ஒருவேளை சில குறிப்புகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலேருந்து சொல்லுறது யாராவது ஒருவருக்கு நிச்சயம் பயன்படும். I thought it will be useful if I share something from my life. நம்முடைய வாழ்க்கையில் நான் பேதுருவை கடந்த புதன்கிழமை ஆன்லைனில் நம்ம தியானித்தோம். Last Wednesday meeting we meditated on the life of Peter. ஏன் எனக்கு பேதுரு ரொம்ப பிடிக்கும்னா அவர் அப்பொழுக்கற்ற ஒரு மனிதனாக வாழ்ந்து காண்பித்தார் என்று அவரை பற்றி நிச்சயம் முடியாது, சொல்ல முடியாது. The reason why I like Peter so much is not because he was such a perfect man without blemish, not because of that. பல ஏற்ற தாழ்வுகள், வீழ்ச்சிகள். He had many ups and downs, he had many failures in his life. ஆனால் அவைகளுக்கு பின்பு அவன் எழுந்திருத்து அவர் தன்னுடைய ஓட்டத்தை, விசுவாசத்து ஓட்டத்தை பூரணமாய் முடிக்கிறது தான் நமக்கு சாட்சி. But the great testimony from the life of Peter is that even after so many failures, that he rose up again and he completed the race of his faith. திருமணமாவதற்கு முன்பாக எல்லாருமே, அது வாலிபர்களானாலும் சரி, நாம் எல்லோருமே பலசாலிகளாக தான் இருந்தோம். Before we got married, be it older people or the young people, we were strong people. ஆனால் பல அட்வென்ச்சரை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக தான் இருந்திருப்போம். We were people who did great adventures. ஆனால் திருமணமானதுக்கு அப்புறம் தான் ஃபெயிலியர்னா என்னன்னு தெரியும். But only after getting married we know what failure is. அது வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெங்த்தையே மெடிடேட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. Until then we were considering ourselves strong. ஆனால் அதுக்கப்புறம் தான் நம்முடைய தோல்வியை மெடிடேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கும். And only after that do we have opportunities to meditate upon our failures. பேதுருவை நீங்கள் அவ்வப்போது நீங்கள் தியானிப்பீர்கள் என்றால் அது நம்முடைய உற்சாகத்தை கொடுக்கும். If you meditate on the life of Peter every now and then, it will definitely encourage us. புதுசாக திருமணமானவங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன். I want to share a word for the newly married couples. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் The Gospel of Matthew, 4வது அதிகாரம், chapter 4. அதுக்கு முந்தின வசனம் 3ஆம் அதிகாரம். முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுவானவர் ஞானஸ்நானம் பெறுகிறார். அதை பின்பாக பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெறுகிறார். In the previous chapter, the last part of the previous chapter, we see the Lord Jesus getting baptized and getting the anointing of the Holy Spirit. இப்போ 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில், அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். The next chapter, verse 1, we read, Then Jesus was led up by the Spirit into the wilderness to be tempted by the devil. புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு இது நடக்கும். This will happen to newly married couples. ஏன்னா அது வரைக்கும் ஒரு ஆவும் எல்லாம் பலசாலியாய் தன்னை பார்த்துருப்பாரு. Until then, the man would have considered himself a strong man. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச ஒரு 2 வருஷம் ஆளே காணும். But after getting married, he is nowhere to be seen for 2 years. சர்ச்சுக்கெல்லாம் வரதான் செய்வார். He does come to the church. பாட்டு பிடிப்பார். He would sing songs. ஆனால் கொஞ்சம் பின்னாடியே போயிட்டே இருப்பார். Then he would be going backwards. 1 வருஷம் 2 வருஷம் for 1 or 2 years like that. என்ன ஐயா இது கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடி நல்ல வீரதீர ஒரு பெரிய வாலிபனாக பார்த்தா இப்போ என்ன இப்படி ஆகிட்ட அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கும். So his condition would be that we would be asking him, what happened to you? You were so strong and upfront before you were getting married, before you got married, but now we are not able to see you at all. இயேசு வனாந்திரத்துக்கு போன மாதிரி இவங்களும் வனாந்திரத்துக்கு போயிடுவாங்க. Just like the Lord Jesus went to the wilderness, this newly married man also goes to the wilderness. நான் நிறைய அவருடைய வாழ்க்கையில் நான் பார்த்ததுனால சொல்கிறேன். I have seen this so many instances in my life, and that's why I'm sharing this with you. ஆண்டவராக இயேசு வனாந்திரத்துக்கு போனார். The Lord Jesus also went to the wilderness. ஆனால் பலமுள்ளவராய் திரும்பி வந்தார். But he came back with the power of the Holy Spirit. அது மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒன்று நினைத்து இப்படி நாம் பலசாலிகள் என்று நினைத்து இருந்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கையானாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, அதில் தொய்வு விழும்பொழுது கீழே விழுந்து விடாங்க. So when you
After get married, when you are discouraged by failures in your married life, don't get discouraged. அதற்காகத்தான் நான் பேதுருவை தியானிக்க சொல்கிறேன். That's why I want you to meditate on the life of Peter. அவர் ஆண்டவரை மறுதலிக்கிற அளவிற்கு கீழே விழுந்தாலும் அடுத்த முறையே அவர் ஆண்டவரும் அவரை பார்க்கிறார். Even though he failed so much that he even denied the Lord Jesus, the next moment he gets up and follows the Lord. அதுதான் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. That is what gives us encouragement. ஏன்னா திடீர்னு நல்ல பர்ஃபெக்டாக குடும்பம் நடத்துகிறவங்கள பார்த்தோன்னா நம்ம சோர்ந்து போயிடுவோம். If we look at people who conduct their family life so perfectly, we would end up in discouragement only. யாக்கோபு எலியாவை பற்றி அவர் பேசும்பொழுது நம்மை போல பாடுள்ள மனுஷனாகிய எலியா என்று தான் சொல்கிறாரு. When James talks about Elijah, he says Elijah was a man of like passions. அவர் ஒரு பெரிய பரிசுத்தமான காண்பித்திருந்தால் நமக்கு அவர் மாதிரியாக இருக்க முடியாது. If he had portrayed Elijah as a great saint, he could not be our example. நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்று சொல்லும் பொழுது அவருடைய எமோஷன்ஸ், அவருடைய ஃபீலிங்ஸ் இதெல்லாம் நமக்கு வரும்பொழுது நாம் நினைச்சிடலாம், ஓகே எலியாவும் இப்படி தான் போனார், நானும் நினச்சிடலாம், நானும் தைரியமாய் போகலாம், வாழ்க்கையை நான் நல்லபடியாக முடிக்கலாம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. So when Elijah is shown as a man of like passions, then we get encouraged saying, oh, he is also having the same kind of emotions and feelings. So we could also end up our race successfully. ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் என்னை உயிரோடு வைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் அடுத்த முறை அவர் ரதத்தில் ஏறி அப்படி போகிறதுன்னு நம்ம கற்பனை பண்ண முடியுமா? Can we imagine Elijah going up in the chariot of fire, the man who once said, Lord, take my life, I don't want to live anymore. உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு தோல்வி அடைந்து நம்ம விசுவாச வாழ்க்கையெல்லாம் விட்டவங்க நாம் அடுத்த முறை நாம் அப்படியே அக்னி ரதத்தில் பறந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருதா? So are we getting this encouragement that even though we fail so much and we get discouraged so much, but the next moment we could, fly up high in the chariot of fire? அப்போ எலியாவுடைய வாழ்க்கை வரும்போது அது நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. So when we look at the life of Elijah, we get encouraged so much. காலையில் நான் தியானிக்கும் பொழுது இருளான பகுதியிலே நாம் கடந்து தேவன் நடத்தி வந்தார் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையில் மரம். So in the morning we meditated that in everyone's life we will have these instances where the Lord leads us in paths of darkness. அப்போ விசுவாச வாழ்க்கையிலே போராட அது வருகிறவர்கள் எல்லாரும் அதை சந்திக்க வேண்டும், சந்தித்தானே ஆக வேண்டும். Everyone who is walking the life of faith will definitely have to face those circumstances. திருமணத்திற்கு முன்பு அதை சந்திப்பது என்பது அது நம்முடைய சொந்த பலத்திலையும் இருக்க முடியும். Before getting married, we could face those circumstances within our own strength. ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். It could be a great problem. ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம தைரியமாக கடந்து போவோம். We would face that so boldly. விசுவாச வார்த்தைகளை கூட பேசுவோம். We could even speak words of faith. ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்களேன். அதாவது ஒரு 4 பேர் வந்தால் கூட தைரியமாக அடிக்கக்கூடிய ஒரு ஆள் திருமணம் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? For example, if a person who is so strong that even if 4 people come against him, he would be bold enough to face them. But then after getting married, do you know what will happen? ஆனால் திருமணத்திற்கு அன்பு குழந்தை அழுதுகிட்டே இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. After the marriage, the child would keep on crying. He will not be able to do anything about it. ஒரு பெரிய பலசாலி தான், ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு வந்தவர் தான். He is a great man of valor. He goes to the gym. ஆனால் குழந்தை அழுகிறதுக்கும் பொழுது அது எதற்கு அழுகிறதுனே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம், after குழந்தை பெற்றதுக்கு அப்புறம், after marriage, after having a baby, you would not even know what the baby is crying for. அப்போ இவர் ஜிம்முக்கு போன அந்த பலசாலனை எங்கே போச்சு? எல்லாமே போயிடுச்சு. What happened to his strength? ஜீரோவுக்கு வந்துடுவார். He would come to zero strength. தேவன் அப்படியெல்லாம் நம்மை நடத்தி வருகிறார். The Lord is leading us in all these types of circumstances. அந்த இருளிலே நடந்து வந்த பாதைங்களை இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். The paths of darkness, I would like to share something from my own life. எல்லோருடைய அலுவலக வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனைகள்லாம் வரும். In everyone's office life there would be some ups and downs. எனக்கு என்னுடைய பிள்ளைகள் ஒன்று 6th படிக்குது, இன்னொன்று 8th படிக்குது, இன்னொன்று 10th படிக்கிற நேரம்.
my children, one was in 6th standard, the other one was in 8th standard, and the other one was in the 10th standard. நான் ஒரு வேர்ஹவுஸ் மேனேஜர், ஒரு வேர்ஹவுஸ் இன்சார்ஜாக இருந்தேன். I was warehouse in charge at that time. ஒரு கோடிக்கணக்கான ரூபாயுடைய பொருட்கள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. So crores worth of property was under my control. ஒரு தெஃப்ட் அப்பொழுது நடக்கிறது. ஒரு தெஃப்ட் நடந்துச்சு, திருடு போய்விட்டது. There was an incident of theft at that time. அதற்கு முன்பும் அதே போல் ஒரு வருடத்துக்கு முன்பாக திருடு நடந்திருக்கிறது. 1 year before that also an incident of theft happened. அந்த திருடு நடக்கும் பொழுது அந்த இன்சார்ஜை சாக் பண்ணி விட்டார்கள். At that time that in charge was sacked. அவன் வேலையை இழந்து விட்டார். He lost his job. ஆனால் அதற்கு பதிலாக நான் பொறுப்படுத்திருக்கிறேன் இப்போ. But now I am in charge of that division now. அதே இன்சிடென்ட் மறுபடியும் நடக்கிறது. The same kind of incident happens again. இப்பொழுது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும்? Now what will be my situation? திருமணத்துக்கு முன்பு சரி பரவாயில்ல வேற வேலையை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போய்விடலாம். Before marriage I would easily take it, oh I can look for another job. ஆனால் இது ஒரு கடினமான ஒரு நேரம். But this is a tough situation. மனைவி இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். I have my wife, I have 3 children. எல்லோருமே பள்ளிக்கூடத்தில் படிக்கிற, செலவு அதிகமாகிற நேரம். Everyone is studying and I have a lot of expenses to make. வேலை வாய்ப்புகள் எனக்கு குறையிற நேரம். And there is a time where I don't have so much of employment opportunities. அந்த மிடில் ஏஜில் போய் நான் திடீரென்று வேற வேலையை பார்க்க முடியாது. I could not switch jobs at a middle age. ஆனால் அந்த கடினமான நேரத்திலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்க முடிந்ததை பார்த்தேன். I saw even at that difficult circumstance the Lord was able to be with me. அடுத்த நாள் அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் என்று தெரியாமல் முந்தின நாள் இரவை நான் கழிக்கிறேன். I spent the previous night without knowing what will happen the next day. என்னுடைய மேலதிகாரி அவரு ஒரு கிறிஸ்டியன் தான். My manager was also a Christian. அவரிடம் போய் சொன்னேன், 2 பேரும் அதுக்கு பொறுப்பாளிகள். I told him and talked about this and we both are responsible for that. அவர் தப்பிக்க வேண்டுமானால் என்னை காலி பண்ண வேண்டும். If he has to be spared then I had to go. இப்ப நான் இருக்க வேண்டுமானால் அவர் காலியாக வேண்டும். If I had to be spared and he had to go. அப்படிப்பட்ட ஒரு நிலை. So that was the circumstance. அந்த நிலையில் அடுத்த நாள் வந்த உடனே so on the next day ஒரு சீனியர் ஆபீசர் வந்திருக்கிறார். There was a senior officer who had come there. முடிவு எடுக்க வேண்டியவர். He had to take the decision. அவர் வந்த உடனே சொன்னார், நான் யாரையும் வீட்டுக்கு அனுப்புறதுக்காக வரவில்லை அப்படின்னு He said the first thing that he said is I have not come here to send anyone home today. அந்த முந்திய சம்பவத்துக்கும் என்னுடைய சம்பவத்துக்கும் பல வேறுபாடுகள் இருக்கிறது. So there's a lot of differences between the previous incident and this incident. அது களவு நடந்து என்று மேனேஜ்மென்ட் கண்டுபிடித்தார்கள். In the previous incident the management found out that there was a robbery or theft. ஆனால் என்னுடைய இதில் திருடு போய்விட்டது என்று நான் சொல்கிறேன். But in my case I reported that there was a theft. ஒரு பெரிய வித்தியாசம் தான் அது. That was a great difference. ஆனால் கவலையின்மை இல்லை என்றால் சரியாக கவனிக்கவில்லை என்று சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அனுப்பலாம், என்னை வீட்டுக்கு அனுப்பி விடலாம். But they could send me home by giving some excuses, some reason saying you were not careless, you were careless. எதுவுமே நடக்கவில்லை. But nothing of that sort happened. என்னை விசாரிக்கவே இல்லை. They did not even inquire me. என்னை விசாரிக்கவே இல்லை. They did not inquire me. விசாரித்தால் ஏதாவது போய் சொல்ல வேண்டியிருமோ என்றெல்லாம் நான் யோசித்தது உண்டு. I was also contemplating whether I have to tell a lie if they inquire me. என்னுடைய அதிகாரி என்னை உள்ளே விடவில்லை. My officer did not even let me in. ஆனால் மறுமுறை இதை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்று தான் டிஸ்கஸ் பண்ணாங்களே ஒழிய கடந்ததை பற்றி அவர்கள் பேசவே இல்லை. They were only talking about how to prevent such future occurrences, but they did not talk about the incident itself. அதன் பின்பு 16 வருடங்கள் நான் அங்கே வேலை பார்த்திருக்கேன். Then after that I worked there for 16 more years. ஒரு இருளான ஒரு சூழ்நிலை போல அந்த முந்தின நாள் இரவு தெரியும். The previous night looked as though it was a dark situation. ஆண்டவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தி வந்தார் என்று அந்த இரவு அப்படிதான் இருந்திருக்கும். That night was a time of darkness. The Lord did not lead me through light. ஆனால் தேவன் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி அந்த வழியிலே நடத்தி அநேகருக்கு நான் தைரியம் சொல்லுவதற்கு தேவன் அந்த நாளிலே என்னை ஒரு சேதமின்றி அதிலிருந்து வெளியே வரும்படியாக செய்தார். The Lord helped me to come out without being defiled and also enabled me to encourage others. சரி, இப்பொழுது நம்முடைய குடும்பமாய் இருக்கிற குடும்பத்தாருக்கு நான் சொல்கிறேன். So now I want to talk to the families. நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய பிள்ளைகளை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ அப்படியோ ஏதோ ஒன்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. We have some kind of an expectation about
or children or other members of the family. அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இருக்கும்போது குறைபட்டு கொண்டே தான் இருக்கிறோம். If those expectations are not met and we still keep on lacking things, என்னுடைய கணவருக்கு சம்பள உயர்வு வேண்டும் என்று நினைக்கிறோம். we expect that our husband should have a raise in their salary. அது நாம் ஒன்று நினைக்கிறேன், இவருக்கு இவ்வளவு வேணும் என்று நினைக்கிறோம். So we expect some amount to have as a raise. ஆனால் தேவன் அதை அனுமதிக்கவில்லை என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதில்லை. But if the Lord does not allow that to happen, I'm not able to accept that. நாம் எப்பொழுதுமே நம்மை கம்பேர் பண்ணி பார்க்கிறோம். We always compare ourselves with others. ரெண்டு வீடு தள்ளி இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. It doesn't matter if the person 2 houses after us is living. அண்ணன் தம்பி எப்பொழுதும் கம்பேர் பண்ணி கொண்டே இருப்பார்கள். But brothers, they would always compare themselves with மச்சான் மாப்பிள்ளை கம்பேர் பண்ணி கொண்டு இருப்பார்கள். They would compare between in-laws. அவங்க நல்லா இருக்காங்க, நீங்க மட்டும் ஏன் இவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? They are better off. Why is it that you are getting so low a salary? கடைசி வரைக்கும் இந்த நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறதுலயே நம்முடைய வாழ்க்கையை குறைபட்டு கொண்டே இருக்கிறோம். So we would keep on doing this of work of comparing with others. தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திப்பதே இல்லை. We don't think about what the Lord has given us. தேவனை துதிப்பதற்கு நான் 2 உதாரணங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். We have to be thankful and praising the Lord. மத்தேயு 17ஆம் அதிகாரம். Matthew chapter 17. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். Matthew 17:14. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். When they came to the crowd, a man came up to Jesus, falling on his knees before him and saying, Lord, have mercy on my son, for he is a lunatic and is very ill, for he often falls into the fire and often into the water. நான் ஒரு நாள் இந்த வசனத்தை நான் தியானித்த பொழுது, once when I meditated upon these verses, ஞாயிற்றுக்கிழமை காலையில் நாம் ஆராதனைக்கு வரும்போது ஏன் அவரை துதிக்க முடியவில்லை என்று நான் யோசித்தேன். I thought about why we are not able to praise the Lord when we come together for church on Sunday morning. இல்லையென்றால் நம்முடைய குடும்ப ஜெபத்திலே, நம்ம குடும்ப ஆராதனையிலே ஏன் நான் நன்றியுள்ளவனாக நான் அவரை துதிக்க முடியவில்லை என்று நான் யோசித்தேன். I was thinking about why we were not able to praise the Lord with thankfulness in our family meetings. முழுமையாய் அவரை ஆராதிக்க முடியவில்லையே, தொழுது கொள்ள முடியவில்லையே என்று நான் யோசித்தேன். I thought, Lord, why is it that we are not able to properly worship you and thank you and praise you? ஆனால் இந்த மனுஷனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. But this man had no problem whatsoever. ஆண்டவரை பார்த்த உடனே முழங்கால் படியிட்டு அனுப்பிச்சான், சாஷ்டாங்கமாய் அவர் விழுந்து வணங்குகிறான். As soon as he saw the Lord Jesus, he fell on his face and worshipped him. அவரை மனுஷனாய் பார்த்து அந்த கூட்டத்தின் மத்தியிலே அவர் ஆண்டவரே என்று சொல்வதற்கும் அவன் துணிகிறான். He dared to call the Lord Jesus as Lord in the crowd where everyone was calling the Lord as a teacher. இவரோடு நான் ஒப்பிட்டு பார்த்த பொழுது, when I compared myself with this man, அப்ப ஏன் நான் அவரை போலவே நான் சாஷ்டாங்கமாக அவரை தொழுது கொள்ள முடியவில்லை? and I saw why I was not able to worship him, அவரை துதிக்க முடியவில்லை, falling on my face, ஏன் அவரை ஆராதிக்க முடியவில்லை? why is it that I am not able to worship him? அவருக்கும் எனக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தான். There is only one problem between him and me. அவர் பையன் என்ன எப்படி இருக்கிறான்? சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். His son was tormented being a lunatic. அந்த பையனை வீட்டில் வச்சிருக்கும் போதே திடீர்னு போய் ஸ்டவ்ல போய் கையை வைக்கிறான். When the son was inside the home, he just goes to the stove. இல்லைன்னா தொட்டி தண்ணிக்குள்ள விழுறான். Or he goes and falls into the water tank. ரெண்டு பக்கமும் எப்போ எதை செய்யறான்னு தெரியாமல் நான் அவனை பாதுகாத்து கொண்டே இருக்கிறேன். So I am always keeping a watch over him. அப்படியே நான் சபைக்கு வருகிறேன். With that mindset I come to the church. அப்போ ஆண்டவரை பார்க்கும் பொழுது, போன வாரம் முழுவதும் என் பிள்ளையை தண்ணியிலையும் அக்னியிலும் காப்பாற்றினேரே, நன்றி ஆண்டவரேன்னு சொல்கிறேன். And when I come to the church, I immediately thank and praise the Lord. Lord, you have saved my son from the fire and the water. அந்த மகனுடைய அப்பாவுக்கு பிரச்சனையே இல்லை, ஆண்டவரை ஆராதிப்பதுக்கு பிரச்சனையே இல்லை. That father of that son had no problem praising the Lord. எனக்கு என்ன பிரச்சனை? What is my problem? எனக்கு ஒன்றும் இல்லை. I don't have any such problem. என் பையன் நல்லா இருக்கான். My son is keeping well. ஸ்கூலுக்கு போகிறான். He goes to the school. ஃபுட்பால் விளையாடுதான். He plays the football. வீட்டுக்கு வர்றான். He comes back home. என்னால் ஆராதிக்க முடியவில்லை. But I am not able to worship the Lord. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே
நன்றாக இருப்பதுனால முதல்ல யார் தான் ஆராதிக்கணும்? I told the Lord, because everything is well and I should be the one who should be praising the Lord. நாங்கள் அல்லவா ஆராதிக்க வேண்டும். Are we not the ones who should be praising the Lord அவன் first? ஆராதிக்கிறான். He is worshiping you. அவனை ஆராதிக்க வேண்டிய யாருமே 3 முறை 4 முறை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. No one had to force that person to அவன் praise the வந்த Lord. உடனே ஆண்டவரை பார்த்த உடனே ஆராதிக்கிறான். As soon as he saw the Lord, he worships him. சபைக்கு வந்திருந்தாலும் அவனு வந்த உடனே முதல் ஆள் அவன் தான் ஜெபம் பண்ணி இருப்பான். When he comes to the church, he would be the first person to worship the Lord. ஆண்டவரே எங்களுடைய கண்களை திறந்துடலாம். I said, Lord, open our eyes. இப்படியெல்லாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன்னா நான் ஆண்டவரை முறுமுறுக்கிறதுக்கு ஒரு நேரமும் இருக்காது. If I start seeing things like this, then I would not have. ஆண்டவரை ஆராதிப்பதுக்கு அவ்வளவு எனக்கு இலகுவாக இருக்கும். I would not have any reason to murmur and complain. It would be easy for me to praise and worship the Lord. அதே போல் இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். Let me show you another passage as well. லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தில். Luke 8:41. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய எபியூர் என்னும் பேரில் ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதில் தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டாள். And there came a man named Jairus, and he was an official of the synagogue, and he fell at Jesus' feet and began to implore him to come to his house, for he had an only daughter about 12 years old, and she was dying. அந்த கடந்த நான் முன்னால் பார்த்த அதே உதாரணத்தை போன்ற இதையும் பாருங்கள். Look at this example as the previous example. ஆண்டவரை பார்த்த உடனே அவன் சாஷ்டாங்கமாய் விழுந்து விடுகிறான். The moment he sees the Lord Jesus, he falls on his face. ஏனென்றால் அவனுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறாள். Because his only daughter was dying. அப்போ நான் அப்படி ஆண்டவரை ஆராதிக்க முடியாததுக்கு காரணம். And what is the reason why I am not able to worship the Lord? நான் முதல் சொன்ன காரணம் தான். It is the same reason I mentioned earlier. என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள். My children are keeping well. அருமையான சகோதர சகோதரிகளே, dear brothers and sisters, தேவன் நமக்கு செய்தவைகளை நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னா அவரை ஆராதிக்காமல் இருக்க முடியாது. If you meditate on the things that the Lord has done for you, you would not be without praising and worshiping the Lord. தேவன் நமக்கு கொடுத்ததை நீங்கள் மெடிடேட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆராதிக்காமல் இருக்க முடியாது. If you meditate on the things that the Lord has provided you, you would not be without praising and worshiping the Lord. நீங்கள் இல்லாததை பற்றி யோசிக்கிறீர்கள். You are thinking about what you don't have. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை நீங்கள் ஒன்று ஒன்றாய் பார்த்து நீங்கள் அவரை ஆராதிக்கலாம். Just count the blessings that the Lord has given you one by one. இரண்டாவதாக, secondly, சகோதரன் சாமுவேல் அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரும்பொழுது ஒரு உதாரணத்தை எங்களுடைய சபையிலே கொடுத்தார். When Brother Samuel came and shared a word, he gave an example. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து வரும்பொழுது, when our children are growing up, எப்படி 2 குடும்பங்களை பற்றி அவர் பேசினார். 2 குடும்பங்கள். He talked about 2 families. ஒன்று நோவாவின் குடும்பம். One was the family of Noah. இன்னொன்று லோத்துவின் குடும்பம். The other Lot's. 2 பேரும் வேறுபட்ட காலங்களிலே வாழ்ந்திருக்கலாம். They may have lived in different periods of time. ஆனால் 2 பேருமே குடும்பஸ்தர். But both of them were family men. பிள்ளைகளோடு அவர்கள் வாழ்ந்தவர்கள். They lived with their children. அப்போ நோவா தன்னுடைய குடும்பத்தை அவர் நடத்தும் பொழுது, when Noah raised his children, பல சந்தர்ப்பங்களில் அவருடைய பிள்ளைகள் கேட்டிருப்பார்கள். in many circumstances his children would have listened to him. என்னப்பா மற்ற பிள்ளைகள் எல்லாம் எவ்வளோ ஜாலியாக உலகத்தில் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் என்னென்னா ஒரே இந்த போட்டுன்னு இதையே செய்து கொண்டு இருக்கிறீர்கள். Noah's children would have asked Noah, what is this, father? Other children are enjoying themselves, but now you are always talking about this boat. ஒருவேளை இப்போ இந்த காலத்தில் இருப்பாண்டா ஒரு கார் வாங்கணும்னு நினச்சோம்னா நீங்கள் அந்த காருடைய எல்லாவற்றையும் நீங்கள் சபைக்கு கொடுக்கணுங்கிறீங்க, இல்லைன்னா ஊழியத்துக்கு கொடுக்கணுங்கிறீங்க. If we put it in current day terms, then if we wanted to buy a car and you are asking the money to be given to the church, and if you want something else, you say that money has to go to the church. What is this, father? ஏதோ ஒன்று இந்த உலகத்துக்காக நாம் வாழாமல் நான் பேழையை செய்ய வேண்டும் சொல்கிறீர்களே, அதுதான் அவருடைய ஆதங்கம். The
The question, the burning question that those children would have had in their hearts was that why my daddy is always talking about this boat, always wanting to spend money on the boat. ஒருவேளை இந்த நோவாவுடைய பிள்ளைகளுமே லோத்துடைய பிள்ளைகளும் ஒரே ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. Let's imagine the children of Noah and of Lot were studying in the same school. அவங்களும் சொல்லுவாருங்க, பாருங்கள் லோத்துடைய பிள்ளைகளும் எங்கே தான் கூட தான் படிக்கிறாங்க. அவங்க சோதோம் குமரா நல்ல ஒரு ஃபேஷன் சிட்டி, எல்லா செழிப்பும் இருக்குது, அது பக்கத்தில் வீடு இருக்குது. The Noah's children would have said, see dad, the daughters of Lot also studying in my school, they are having a great time, they enjoy the fashions of this world in Sodom and Gomorrah. சோதோம்ல ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்குன்னா எல்லாரும் ஃபேமிலியாக அங்கே போகிறாங்க. If there is a function in Sodom, they go to that function as a family. அவங்க அப்பா அதெல்லாம் பெர்மிட் பண்ணுறார். His father is permitting them to go to that function. இப்படி நிறைய கம்பாரிசன் பண்ணி லோத்துடைய பிள்ளைகளும் பற்றி இவர்கள் சொல்லியிருப்பார்கள். நோவாவுடைய பிள்ளைகள், Noah's children would have compared themselves with the daughters of Lot, and they would have said so many things about them. லோத்து எவ்வளவு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறான்னு யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க? நோவாட்ட சொல்லியிருப்பாங்க. Noah's children would have told Noah, oh what great man, great father Lot was. எது கேட்டாலும் அவர் வாங்கி கொடுக்குறார். He gives them whatever they wanted. ஆமாம், உடனே சோதோம் கொமோராவில் அங்கே ஒரு மால் இருக்குது, உடனே போகிறார், அங்கே வாங்கி கொடுத்துருந்தாரு. There is a mall in Sodom and Gomorrah. He goes to the mall and buys whatever their daughters need. நீங்கள் என்னென்னா சிக்கனமாக இருக்கணும், ஏன்னா பேழை கட்ட வேண்டியிருக்குது, எதையோ சொல்லிக்கிட்டே இருக்கிறீர்களே. And you are always talking about frugality and you always talk about building the boat. ஆனால் முடிவு வரும்பொழுது எப்படி இருந்திருக்கும்? But what would have been the end? ஸோ லோத்துடைய பிள்ளைகளுடைய காரியமும் நோவாவுடைய பிள்ளைகளுக்கும் அப்படி இருக்கும். What would the condition of the sons of Noah and that of the daughters of Lot? ஒருவேளை நோவாவுடைய பிள்ளைகள் அவ்வளோ பக்தி வைராக்கியமாக இருந்து அந்த பிள்ளைகளை பிரவேசித்த பின்பு மழை வரும்னு கதவடைச்சாச்சு. Because Noah's children were faithful and godly, and once the rain started coming, they entered the ark and the doors of the ark was shut. சரி, இப்போ உள்ள மிருகங்கள் எல்லாம் இருக்கிறது. Now all the animals are inside the ark. அது கூட நோவா இருக்கிறார், அவருடைய குடும்பம் இருக்கிறது. Noah and his family are inside the ark. எதற்காக பிழை கட்டினார்கள்? Why was the ark built? மழை வரும் என்று. With an expectation that there would be rain. முத நாள் மழை வந்துச்சா? Was there rain on the first day? மழை வரல. There was no rain. சரி, இப்போ ரெண்டாவது நாள் மழை வரும்னு எதிர்பார்த்திருப்பார்கள். They would have expected rain for the second day. ரெண்டாவது நாளும் மழை வரல. There was no rain on the second day either. இப்போ நோவா பிள்ளைகள் யார்கிட்ட போய் கேட்டிருக்கணும்? நோவாட்ட கேட்டிருக்கணும். Noah's children would have asked Noah, இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி பிள்ளையை கட்டினீங்களே, oh you sacrificed so much and built this ark. மழை வரும், நம்ம காப்பாற்றப்படுவோம்னு சொன்னீங்க. You said there would be rain and we would be saved through this ark. நேற்று மழை இல்லை. There was no rain yesterday. இன்னைக்கு மழை இல்லை. And today there's no rain. நாளைக்கு மழை வருதான்னு பார்ப்போமா? Shall we see look for rain tomorrow? நாளைக்கு மழை வரல. There will not be rain tomorrow. 7 நாள் கழித்து வச்சு மழை பெய்யுது. After 7 days there was rain. 7 நாளும் ஒருவேளை நோவாட்ட கேட்டிருக்கலாம். For all those 7 days these children would have asked, என்ன டேடி இவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டோம்? what daddy, how much of a waste we have. வெளியே பாருங்க, இன்னும் அவங்க ஜாலியாக தான் இருக்கிறாங்க. See outside they're still so happy. நீங்க என்னென்னமோ சொல்லி எங்களை வளர்த்தீங்களே. So you raised us up by telling us so many things. But nothing is happening. ஒண்ணுமே நடக்கலையே. Nothing is happening, daddy. ஆனால் 7வது நாள் மழை வந்தது. But rain came on the 7th day. அவருடைய முடிவிலே யார் அதிகமாய் ஆண்டவர் தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் நன்றி சொல்லியிருப்பார்கள்? And who would have gone to their father and thanked them most at the end of all those things? நோவாவின் பிள்ளைகள் நன்றி சொல்லியிருப்பார்கள். Noah's children would have thanked Noah. லோத்துடைய பிள்ளைகள் நன்றி சொல்லியிருப்பார்களா? Would the daughters of Lot have thanked him? டேடி எங்களை முதல்லயே சொல்லியிருக்க கூடாதா? Oh daddy, would you not have warned us up front? எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லியிருக்கலாம்ல. We did not know, but you could have warned us, daddy. நீங்க வார்ன் பண்ணியிருக்கலாம்ல. You could have warned us. அதை செய்யாத வருத்தப்பட்டிருப்பார்கள். They would have felt sorry for not having been warned. மத்தேயு 18ஆம் அதிகாரம். Matthew chapter 18. 6வது வசனத்துல verse 6. என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் அவனை அமர்த்துவது அவனுக்கு நலமாயிருக்கும். But whoever causes one of these little ones who believe in me to stumble, it would be better for him to have a heavy millstone
hung around his neck and to be drowned in the depths of the sea. 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். Chapter 18 verse 10. See that you do not despise one of these little ones. குடும்பத்துல இடரல் உண்டாக்குறது முதல்ல ஆள் யாரா தான் இருக்க முடியும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு இடரல் உண்டாக்குறதுனா யார் உண்டாக்கணும்? Who would be the first persons who cause stumbling blocks to the children at home? பெற்றோராகிய நாம் தான். We, the parents. நான் பெற்றோராகிய நீங்கள் தான் சொல்லலை. I'm not saying you the parents. நானும் 3 பிள்ளைகளை வளர்த்திருக்கிறவன் தான். I have also raised 3 children. பெற்றோராக நாம் தான். We who are the parents. நம்மை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். They keep on observing us. எவ்வளவு புத்திமதி சொல்லலாம். We could give them instructions, advice. அவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். They would keep on listening to our advice. எதுமே அவருடைய இருதயத்திற்கு போகாது. But none of that would go into their hearts. ஆனால் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். நான் எப்படி எந்த சூழ்நிலையிலே நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்று பார்த்து அதுதான் அவருடைய இருதயத்தில் பதிந்து இருக்கும். But they are always observing me, how I conduct myself, how I behave in different situations. That goes into their heart. என்னுடைய நெருக்கத்திலே நான் எப்படி நடக்கிறேன்? How do I conduct myself in my oppressing times? என்னுடைய மனைவி என்னை கோபமூட்டும் போது நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? How do I behave when my wife irritates me? பொருளாதார நெருக்கடியிலே நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? How do I behave myself when financial difficulty comes? மற்ற குடும்பத்தாருடைய அவமானத்திற்குள்ள வரும்பொழுது நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? When I am put to shame from among my families, relatives, how do I conduct myself? பொய் சொல்ல வேண்டிய கட்டம் வரும்பொழுது நான் எப்படி நடந்து கொள்கிறேன்? When there was a temptation to tell lies, how do I conduct myself? இதெல்லாம் அவர்கள் நம்மிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிறதில்லை. Our children don't learn these things from listening to us. பார்த்து கற்றுக்கொள்கிறார்கள். But they learn these things by observing us. அவருடைய இருதயத்திலே பதிந்து இருக்கிறது. That is what is impressed on their hearts. அருமையான சகோதர சகோதரிகளே, Dear brothers and sisters, நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல் எதிரி யாராக இருக்க முடியும்? Do you know who the first enemy of our children? நாமாக இருக்க முடியும். We could be that. நாமாக இருக்க முடியும். We could be their enemy. ஆண்டவர் ஆகவே தான் எச்சரிக்கிறார். That's why the Lord warns us. சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். Don't despise one of these little ones. அவர்கள் கவனிக்கல. They don't listen to you. இதெல்லாம் அவருக்கு தெரியாது என்றெல்லாம் நினைக்காதீர்கள். Don't think that they don't know all these things. அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are observing you. அவர் நம்மை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். They are observing us keenly. ஓகே. ஸோ நாம் அச்சப்படுவதற்காக நான் சொல்லவில்லை. I'm not saying all these things to scare us. நான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். I'm saying all these things so that we should be careful. பல நேரங்களில் நாம் வீழ்ச்சி அடைகிறோம். Many times we fall. இந்த விஷயங்களிலே fall in these areas. ஆனால் நமக்கு மாதிரி யார்தான்? பேதுரு. But Peter is our example. அவர் பேதுரு எப்படி எழுந்திருத்தார் அதுபோல நான் எழுந்திருக்க வேண்டும். I should rise up just like Peter also rose up. பேதுருவை இயேசு திரும்பி பார்த்தது போல பல சந்தர்ப்பங்களில் என்னை பார்க்கிறார் என்பதை நான் அறிய வேண்டும். I should realize that the Lord Jesus looks back at me just like he did to Peter. பல தேவனுடைய பிள்ளைகள் தேவன் பேச முடியும். The Lord can speak through many godly people. வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு வசனத்தை நான் வாசித்தேன். I read a verse in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். Revelation chapter 21. இருபத்தி மூன்றாவது வசனம். Revelation 21:23. அதனுடைய முந்தின வசனத்தோடு சேர்த்து வாசிக்கலாம். Let's read the previous verse also. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. I saw no temple in it, for the Lord God the Almighty and the Lamb are its temple, and the city has no need of the sun or of the moon to shine on it, for the glory of God has illumined it, and its lamb is the Lamb. இந்த வசனத்துக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் என்று நாம் நினைக்கலாம். We might think, what is the connection between these verses and us? இதுவரைக்கும் சூரியனும் சந்திரனும் தேவைப்பட்டது. Until now we needed sun and the moon. யார் இல்லாத இருக்கும்போது?
ஆட்டுக்குட்டியானவர் இல்லாத இருக்கும் பொழுது சூரியனும் சந்திரனும் தேவைப்பட்டது. when there is no Lamb of God, we needed the sun and the moon. ஒருவேளை தேவனிடத்திலிருந்து சூரியன் அந்த வெளிச்சத்தை பெற்று அதை நேரடியாக நமக்கு தருகிறார். Perhaps the sun is directly receiving the light from God and gives it to us. நிலாவானது சூரியனிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்று அதை நமக்கு தருகிறது. The moon is receiving its light from the sun and then gives it to us. இரண்டு பேருமே வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள். These two were the sources of light to us. இப்பொழுது ஆட்டுக்குட்டியானவர் வந்த பின்பு இவர்கள் ரெண்டு பேருமே தேவையில்லை. But now that the Lamb of God has come, there's no need of these two stars. நான் இவ்வாறு தான் யோசித்தேன். That's what I was thinking. குடும்பத்திலே நான் குடும்பத் தலைவனாக நான் இப்படி ஆட்டுக்குட்டியாக இருந்து விட்டால் யார் தேவையில்லை, சூரியனும் சந்திரனும் தேவையில்லை. If I am like a lamb in the home, we don't need the sun and the moon. நாம் யாரையோ சார்ந்து தான் இருக்கிறோம். We live depending on so many people. அந்த பிரதர் மூலமா என் பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்களா அப்படிங்கிறோம். Wouldn't the Lord speak to my children through that brother? இன்னொரு பிரதர்கிட்ட போய் ஜெபம் பண்ண சொல்றேன், என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. And he goes and asks another brother to pray for his. பல சூரியன்களை தேடி போகிறோம். We go after many suns. பல சந்திரன்களை தேடி போகிறோம். Go after many moons. ஆனா கடைசியில் நானே ஆட்டுக்குட்டியாய் இருந்து விட்டா யாரு தேவையில்லை. But if I myself become the Lamb of God, all these things are not needed. என்னுடைய குடும்பத்திலே நான் வெளிச்சமா இருந்து விட்டால் யாருடைய தயவும் தேவையில்லை. If I am the source of light in my home, I do not need the எல்லோ சகோதரரும் எல்லோருடைய சகோதரியுடைய ஆலோசனை தேவை. We definitely need the counsel of other brothers and sisters. ஆனால் நான் யாரா இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு எளிது. நான் ஆட்டுக்குட்டியா இருந்தால் நானே வெளிச்சமாக இருப்பேன். But if I am the lamb, then I will be the lamb. என் குடும்பம் முழுவதும் என் வீடு முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். My family will be full of light. சகோதரிகளே, நீங்கள் அப்படி இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்? Sisters, if you are like that, how would your children be? சகோதரிகளே, நாம் அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? Brothers, if we are like that, how would our family? இந்த வசனத்தை வாசித்த பொழுது அப்படித்தான் நான் உணர்ந்தேன். When I read these verses, this is how I felt. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. Lord, please help me. நான் யாரையோ தேடி நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. Lord, there is no need for me to go searching for them. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் மாதிரியா இருக்கட்டும். Let me be an example for my own children. அவர் என்னை பார்க்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை அவர்கள் காணட்டும். Let them see the light when they look at me. மூன்றாவதாக என்னுடைய மனதில் உள்ள ஒரு பாரம். Thirdly, this is the burden that I have in my heart. நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து வரும் பொழுது, when our children grow up, இப்பொழுது உள்ள ட்ரெண்ட் எப்படின்னா, this is the trend. பாவம் என்பது அவ்வளவு சீரியஸானது அல்ல என்று தான் பார்க்கிறார்கள். The trend is that they don't see sin as so serious. பிள்ளைகள் எங்கும் எந்த தவறு செய்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சகஜம்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. So these are times when people live saying, oh, these are all not sins, these are all not serious, these are okay, these are normal. That's the times in which we are living. அப்படித்தான் ஸ்கூல்ல கற்றுக்கொள்கிறார்கள். That's how they learn at schools. அப்படித்தான் காலேஜில் கற்றுக்கொள்கிறார்கள். That's how they learn at colleges. அப்போ பெற்றோராகிய நமக்கு ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது. But we parents have a great responsibility. என்ன பொறுப்பு என்றால், sin is serious, பாவம் கொடுமையானது என்பதை வலியுறுத்த சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. So the responsibility is that we should emphasize to our children that sin is so serious. உலகம் முழுவதுமே அது அப்படி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நான் மாற்று கருத்தை ஒன்று சொல்கிறேன். When the whole world is saying otherwise, I am telling something totally different to the world's. ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுக்காங்க? At the school, what are they teaching the children? Take it easy. Take it easy. அடுத்தால சொல்றாங்க, எல்லாருமே அப்படித்தான். Everyone is living like that, so it's not serious. ஒரு லவ் அஃபேர்னாலும் சரி, be it a love affair, எல்லாரும் சகஜமாக எடுத்துக்கொள்கிறார்கள். Everyone takes it easy. யார் தான் அதை செய்யவில்லை? Who has not done that? சகோதர சகோதரிகளே, நாம் அதற்கு நேராக எதிர்முனையாக இருந்து போராடுகிறோம். Brothers and sisters, we fight against it. அப்படி என்றால் நாம் நம்முடைய ஞானமாய் பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டி இருக்கிறது. That means we have to teach them in wisdom. சில காயங்கள் ஏற்படலாம்.
There may be some bruises. அதாவது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏதாவது சில தவறுகள் மூலமாக காயங்கள் ஏற்படலாம். There may be some bruises and wounds because some wrong things that they did. அவைகள் எல்லாம் வெளியான காயங்கள் எல்லாம் நாம் மருத்துவ ரீதியாக குணப்படுத்தி விடலாம். We could heal them of external wounds through medical intervention. ஆனால் இருதயத்திலே ஒரு காயம் ஏற்பட்டுவிட்டால் மாற்ற முடியுமா? But if there is a wound in the heart, would that be changed? அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. We have to teach them those things. 1 கொரிந்தியர் 15:33ல In 1 Corinthians chapter 15 verse 33 நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 1 Corinthians chapter 15 verse 33 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். Do not be deceived, bad company corrupts good morals. அல்ல, ஆங்கிலத்திலே அதிகமாக நன்றாக இருக்கிறது. பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் மாரல்ஸ். It's rendered very well in the English. Bad company corrupts good morals. ஆகாத உறவு, ஆகாத நெருக்கங்கள், bad fellowship. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும், நம்முடைய நல்லொழுக்கங்களை கெடுக்குங்கிறத நம்ம பிள்ளைகள் சொல்ல வேண்டியிருக்கிறது. We have to tell our children that all these bad company, bad fellowship, bad friendship will corrupt our life. அதுக்கு முன்னாடி நம்மளை எச்சரிக்கிறான், மோசம் போகாதீர்கள், don't deceive yourself. Before that he warns us, don't be deceived. நீங்கள் உங்களை ஏமாற்றி கொள்ளாதீங்க. Don't cheat yourself, fool yourself. உங்களுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்கும் என்றால் என்னுடைய முடிவும் இப்படித்தான் இருக்கும். If your lifestyle is like this and the end of your life will also be like this. அப்ப யார் அதை வார்ன் பண்ணுகிறது நம்முடைய பிள்ளைகளுக்கு? Who should be warning those things? நாம் தான் எச்சரிக்க வேண்டும். It is we who have to warn them. புலம்பலின் புத்தகம், the book of Lamentation, முதலாம் அதிகாரம் chapter 1. ஒன்பதாவது வசனம். Lamentations 1 verse 9. முதல் பாகத்தை நான் வாசிக்கிறேன். Let me read the first part. அவளுடைய அசூசம் அவள் வஸ்திரங்க ஓரங்களில் இருந்தது, தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தாள். Her uncleanness was in her skirts, she did not consider her future. இந்த வார்த்தையை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. We have to teach these words to our children. அவளுடைய அலங்கோலம் இல்லையென்றால் அவளுடைய அசூசங்கிறது அன்கிளீன்னஸ் அவளுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கிறது. The uncleanness is in their dress. அவள் தனக்கு வரப்போகிற முடிவை அறியாதிருந்தாள். She did not consider her future. ஆங்கிலத்தில் நல்லா இருக்கும். She has not considered her future. என்ன அதனுடைய பொருள் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாக தெரியாத அநேக அசுசங்கள் நிச்சயம் இருக்கும். In our life there are so many unknown secret uncleanness in our life. ஆனால் ஒரு கட்டம் தாண்டின உடனே இப்பொழுது எல்லோரும் பார்க்கிற அளவுக்கு அவருடைய அசுசம் வெளியே வந்துவிட்டு. But after we pass on a particular stage, those uncleanness would be manifest so that everybody will be able to see it. அப்படி வெளியே வரும்பொழுது பெற்றோர் அதை பார்க்கும் பொழுது உடனே அது சொல்ல வேண்டும், ஏமா உன்னுடைய அசூசி வெளியே தெரிகிறது. So when the parents see that, they should warn them. உன்னுடைய வாழ்க்கையின் காரியங்கள் வெளியே வருது. The things of your life are revealed now. அதை சரி பண்ணிவிடு. Please correct it. இல்லை என்றால் என்ன நடக்கும்? What will happen otherwise? She has not considered her future. அவருடைய எதிர்காலத்தை பற்றி அவள் கவலைப்படவில்லை. She did not care about her future. யார் அதை எச்சரிக்கிறது? Who should warn her about that? பெற்றோராகிய நாம் தான் எச்சரிக்க வேண்டும். We the parents have to do that. அப்படி நாம் எச்சரிக்க தவறுவோமானால், if we fail to warn them about this, அவளுடைய எதிர்காலத்தின் பின்னடைவுக்கு நாமும் காரணராகிவிடும். We would be responsible for the failure of their life, future life.
ஆகவே நான் அங்கொன்றும் இங்கொன்றுமாக என்னுடைய வாழ்க்கையிலிருந்தும் நான் எடுத்து உங்களோடு கூட நான் பேசியிருக்கிறேன். So I have spoken to you from my life, from here and there. ஒரு தேறிய ஒரு குடும்பத்தை நடத்தினவனாக நான் பார்ப்பதில்லை. I'm not considering myself as one who has attained in the family life. ஒருவேளை நம்மை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும் பொழுது, maybe if you are introduced in a meeting, வெளியரங்கமாய் அவர்கள் பார்த்த நல்ல காரியங்களை வைத்து தான் நம்மை பற்றி பேசுகிறார்கள். they speak about us by what they see outwardly in our life. ஆனால் அதனுடைய தோல்விகளும் அதனுடைய பலவீனம் யாருக்கு தான் தெரியும்? நமக்கு தான் தெரியும். But the failure and the weaknesses will be known only to us. அப்பேற்பட்ட இடத்திலிருந்து நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். So I am giving you counsel from such a place in my life. தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. May God help you. ஆமென். Amen. நாம் ஜெபிக்கலாம். Let's pray. எங்கள் நல்ல பிதாவே, Our loving Father, இந்த நாளிலே குடும்பமாய் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. Lord, we have gathered together as families in your presence, Lord. பெற்றோராய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. We have gathered here as parents. ஆண்டவரே, குறைவுள்ளவர்களாய் நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, we lack so many things, Lord. பலவீனராய் நாங்கள் வந்திருக்கிறோம் Lord, சுவாமி. we are weak people. ஆனாலும் நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. But we have come here with a hope. எங்களை உயிர்ப்பியும் கர்த்தாவே. Lord, please revive us. உம்முடைய பலத்தினால் எங்களை உயிர்ப்பியும். Lord, please revive us by your strength. நாங்கள் அநேகருக்கு சாட்சியாக இருக்க உதவி செய்யும். Lord, please help us to be an example and witness to so many people. எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க உதவி செய்யும். Help us to be a role model to our children. எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க உதவி செய்யும். Help us, Lord, to protect our children. ஞானத்தை தாரும் ஆண்டவரே. Give us wisdom, Lord. ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கைக்கு நாங்கள் இடரலாய் இருந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. Lord, please protect us that we would never be a stumbling block to them. ஒரு நாளும் அவர்களை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும் Help us, Lord, and protect us that we will never be able to stumble, ஆண்டவரே. despise them. உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கை உண்டே. Lord, whenever we come to your presence, there is hope for us. ஆகவே நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம் ஆண்டவரே. So we come to your presence, Lord. இந்த வந்திருக்கிற சகோதரிகளை பலப்படுத்துவீராக. Please strengthen the brothers and sisters who have gathered here. உற்சாகப்படுத்தி அனுப்ப வேண்டுமா நாங்கள் Lord, ஜெபிக்கிறோம். we pray that you would encourage them and send them home. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.